Hello aspirants. Date இன்னைக்கு 20 June 2021 and இன்னையோட current affairs நம்ம பார்ப்போம். First article International Court of Justice பற்றி. ஹிந்துவில் இன்னைக்கு வந்து ஆர்டிக்கல் ஜாதவ் கேஸை பற்றின ஆர்டிக்கல். ஸோ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு யூஎன் பாடி. இது வந்து 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் ஆஃப் யூஎனில் ஒன்று. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹேக் நெதர்லாண்டில் இருக்குது. மற்ற எல்லா ஆர்கன்ஸும் வந்து நியூயார்க்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது மட்டும்தான் ஹேகில் இருக்குது. அண்ட் இது வந்து சீஃப் ஜுடிஷியல் ஆர்கன் ஆஃப் யுனைடெட் நேஷன். இதை வேர்ல்டு கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. 1945 இது யூஎன் சார்ட்டர் மூலமாக க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. 1946 எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் வந்து 1922 ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன், அதாவது 193 மெம்பர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலி இதோட மெம்பர்ஸ். இதோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னென்னா இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச். அடுத்த ஆர்டிக்கல் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி. பெங்காலில் நடந்த போஸ்ட்போல் வயலன்ஸை விசாரிக்கிறதுக்காக நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் பதிவான எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் விசாரிக்க போகிறாங்க. ஸோ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாட்டுட்டரி பாடி. ஸ்டாட்டுட்டரி பாடினா பார்லிமெண்ட் ஒரு லாவால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி. இது எந்த லாவால் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1993. ஸோ 1993 வந்து இந்த பாடி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு மல்டி மெம்பர் பாடி, அதாவது ஒரு சேர்மன் ப்ளஸ் 7 அதர் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. 7 மெம்பர்ஸில் 3 வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ்னால் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ். மற்ற 3 பேரும் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அண்ட் பிரசிடெண்ட் வந்து சேர்மனை வந்து பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஹை பவர் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எதில் பிரைம் மினிஸ்டரும் அதில் ஒரு மெம்பர். ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஹை பவர் கமிட்டி வந்து சேர்மன் யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. அந்த சேர்மனை பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட சேர்மன் வந்து 5 இயர்ஸுக்கு அந்த பொசிஷனில் இருக்கலாம், இல்லைனா 70 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த பொசிஷனில் இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து ரிமூவ் பண்ணப்படலாம். எப்படின்னா ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. இந்த 2 காரணத்துக்காகவும் அவங்கள வந்து ரிமூவ் பண்ண முடியும். யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட். இதோட என்கொயரி வந்து சுப்ரீம் கோர்ட் கண்டக்ட் பண்ணும். சுப்ரீம் கோர்ட் என்கொயரி பண்ணி இவங்க வந்து மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காங்க, இல்லைனா இவங்க வந்து இன்கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து ப்ரூவ் ஆகப்பட்டுச்சுன்னா பிரசிடெண்ட் வந்து இவங்கள ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் வயலன்ஸ் எங்கே நடந்தாலும் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இருக்குது. அண்ட் இதை வந்து அவங்க சுவமோட்டோ, அதாவது அவங்களா முன் வந்து பண்ணலாம், இல்லைனா ஏதாவது பெட்டிஷன் அவங்களுக்கு வந்திருந்ததுன்னா இந்த கேஸை எடுத்து அவங்க விசாரிக்கலாம். அண்ட் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லேயோ இல்லை ட்ரிபியூனல்லையோ ஏதோ ஒரு கேஸில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குது அப்படின்னு இவங்க கன்சிடர் பண்ணாலும் அதையும் இவங்க விசாரிக்கலாம். அண்ட் ஜெயில்ஸை வந்து விசிட் பண்ணி அங்கே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது, சரியான ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு சரியான ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுக்கப்படலை அப்படின்னாலும் இவங்க வந்து அதை வந்து ஒரு கேஸாக எடுத்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அலாட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து மற்ற இடத்துல ஆல் ஓவர் இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதும் இவங்களோட டியூட்டி. அண்ட் பவர்ஸோட பாக்கி என்னென்னா, இது வந்து ஒரு பவர் ஆஃப் சிவில் கோர்ட், அதாவது இவங்க வந்து ஒரு சிவில் கோர்ட்டாக இருந்துட்டு ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா பவரும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் அண்ட் டேமேஜஸ். இப்போ ஹியூமன் ரைட்ஸால் யாருக்காவது டேமேஜ் ஆகிருக்குன்னா அதுக்கான காம்பன்சேஷனும் வந்து அவங்க ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட் பிரசிடெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட்டை பிரசிடெண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணுவாங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஒன்லி ரெக்கமெண்டேஷன் மேக் பண்ண முடியும். அண்ட் டெசிஷனை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான பவர் அவங்கக்கிட்ட கிடையாது. ஒன்லி ரெக்கமெண்டேஷன், அதாவது அட்வைசரி பாடிஸாக இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். டெசிஷன் என்ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டோட டியூட்டி ஆர் கவர்மெண்ட்டோட அதர் ஏஜென்சிஸை வந்து இவங்க நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஆர்டிக்கல் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். ஆக்சுவலாக ஆர்டிக்கல் என்னென்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் மீட் பண்ண போகிறாங்க துஷான்பேல. ஸோ இதுதான் ஆர்டிக்கல். ஸோ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இது வந்து ஒரு பெர்மனெண்ட் இன்டர்கவர்மெண்டல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இது வந்து யூரேஷியனோட, யூரோப் அண்ட் ஏஷியா, அதோட பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி கோஆப்ரேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். அண்ட் ஆல்சோ மெயின்டைன்
பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. இந்த ரீஜனில் யூரோப் அண்ட் ஏஷியன் ரீஜனில் வந்து பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து 2001 க்ரியேட் பண்ணியிருக்காங்க த்ரூ SCO சார்ட்டர். இது வந்து 2002 சைன் பண்ணியிருக்காங்க அண்ட் 2003 ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரி டாக்குமெண்ட். அதாவது இந்த ஆர்கனைசேஷனோட கோல்ஸ், பிரின்சிபல்ஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் கோர் ஆக்டிவிட்டீஸை டிஃபைன் பண்ணுறது வந்து SCO சார்ட்டர். SCOவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ரஷ்யன் அண்ட் சைனீஸ். ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் SCO வந்து முன்னாடி கொண்டு வந்தது வந்து சைனா. ஸோ 2001 யார் யாரெல்லாம் இதை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கஜகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா அண்ட் தஜிகிஸ்தான். இவங்க வந்து இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனை ஷாங்காய் 5 அப்படின்னு ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் இது வந்து உஸ்பெகிஸ்தான் ஆட் ஆகும்போது 2001 கொஞ்ச நாள்லேயே உஸ்பெகிஸ்தானும் இதில் சேர்றேன்னு சொன்னபோது ஷாங்காய் 5 வந்து SCO அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. 2017 இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து ஒரு மெம்பர்ஸாக இதில் ஆட் ஆனாங்க. ஸோ மெம்பர்ஷிப் நம்ம பார்த்தோம். கஜகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அப்சர்வர் ஸ்டேட்ஸ் எதுக்கெலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், ஈரான் அண்ட் மங்கோலியா. இந்த ஆர்கனைசேஷனோட ஓவரால் அப்ஜெக்டிவ் என்னென்னா மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் நெய்பர்லினஸ். அதாவது பக்கத்துலேயே இருக்கும், ஸோ ட்ரஸ்ட்டோடு இருக்கணும். அண்ட் ஆல்சோ எஃபெக்டிவ் கோஆப்ரேஷன் மற்ற ட்ரேடில், எக்கனாமியில், ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜியில், கல்ச்சரில் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் கோஆப்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதும். அண்ட் ஆல்சோ எஜுகேஷன், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், டூரிசம், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் எக்ஸெட்ரா. இந்த இடத்துலலாம் டைஸ் அதிகப்படுத்தி ஒருத்தர் கண்டுபிடிக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸை இன்னொரு கண்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும். அண்ட் ஆல்சோ என்ஷூர் பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. அண்ட் ஆல்சோ டெமோக்ராட்டிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் ரேஷ்னல் நியூ இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஆர்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும். அண்ட் SCOவில் ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இது வந்து தாஷ்கெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து டெரரிசம், ஸ்பெஷலாக வந்து டெரரிசம், செப்பரேட்டிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் இது மூணுத்தையும் காம்பேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. டெரரிசம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் செப்பரேட்டிசம் அப்படின்னா வந்து உள்நாட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் வேறு அப்படின்ற ஒரு உணர்வை வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு சில குரூப் வந்து இருக்காங்க. அவங்க வந்து செப்பரேட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமிசம், நக்சலிசம் வந்து எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அகெயின்ஸ்டாக எடுத்து போராடுறது தான் ராட் ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்தியாவோட மெம்பர்ஷிப் SCOவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து ரீஜனல் இன்டெகிரேஷன் அண்ட் பீஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் நம்மளோட எக்கனாமிக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மலாம் வந்து நெய்பர்ஸ் கூட ட்ரேட் வந்து ஒழுங்காக இருந்தால் தான் இவங்க வந்து வேர்ல்டு கண்ட்ரீஸோட நம்ம ட்ரேடை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அட் த பேக்ட்ராப் ஆஃப் சைனாவோட நமக்கு பார்டர் ப்ராப்ளம் இருக்குது, பாகிஸ்தானோட நம்மளோட பார்டர் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷனில் இவங்க மீட் பண்ணும்போது மற்ற விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு காமனான ப்ராப்ளமை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு அஜெண்டாவாக SCO வந்து இருக்குது. அண்ட் அடுத்த ஆர்டிக்கல் என்னென்னா டீலிமிட்டேஷன் கமிஷன். அதாவது ஹிந்துவில் வந்த ஆர்டிக்கல் என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதாவது பைஃபர்கேட் பண்ணியிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை. ஸோ அந்த பைஃபர்கேட் பண்ணதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் ப்ராசஸை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடத்தணும் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பைஃபர்கேட் பண்ணியிருக்காங்க யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்கா. ஸோ ஆர்டிக்கல் 370 வந்து ரிப்பீல் பண்ணி அதுக்கு இருக்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் ஒரு யூனியன் டெரிட்டரி. அண்ட் டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னென்னா டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூவன்சிஸை க்ரியேட் பண்ணுறது, அதாவது பவுண்ட்ரிஸ் வரைகிறது. ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் சேர்த்து இது வந்து ஒரு டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூவன்சி. இந்த கான்ஸ்டிடியூவன்சிக்கு ஒரு MP இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூவன்சிஸை வந்து டிமார்க்கேட் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து இந்த எக்ஸசைஸ் ஏன் பண்ணுறாங்கன்னா சேஞ்ச் இன் பாப்புலேஷனை அகாமடேட் பண்ணுறதுக்கு. வருஷம் பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ வருஷம் டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. பட் ஒரு 10 இயர்ஸ் ஸ்கேலுக்கு வந்து நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணலாம். ஸோ டீலிமிட்டேஷன் எதுக்காக பண்ணுறாங்கன்னா சேஞ்ச் இன் பாப்புலேஷனை அகாமடேட் பண்ணுறதுக்கு. 1 vote 1 வேல்யூ அப்படின்ற வேல்யூ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் எல்லா ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும். அண்ட் ஆல்சோ ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் எல்லா பாப்புலேஷனுக்கும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன். ஒரு 1000 பேருக்கு ஒரு ஓட்டுனா இந்தியா ஃபுல்லாக 1000 பேருக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கணும். ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க.
இது வந்து கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டோட ஆக்டால் ஃபார்ம் பண்ணப்படுது. டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக இது பண்ணது வந்து 2002 வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் வரலை. டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து யூஸ்வலாக அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அலாங் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெக்கமெண்டேட் பண்ணி பிரசிடெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்படும். அண்ட் யூஸ்வலி ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இந்த கமிஷனில் இருப்பாங்க. அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. இவங்களோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்பர் அண்ட் பவுண்ட்ரிஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ், எவ்வளோ ஒரு ஸ்டேட்டுக்கு எத்தனை கான்ஸ்டிடியூவன்சிஸ் இருக்கணும் அண்ட் பவுண்ட்ரிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுறது இவங்களோட ஒர்க். அண்ட் ஆல்சோ ரிசர்வ்டு சீட்ஸை எந்த கான்ஸ்டிடியூவன்சிஸை வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்காக ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும். அண்ட் ஆல்சோ வந்து இவங்க வந்து கன்சென்சஸால் டிசைட் பண்ணுவாங்க. யார் மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணி யாரோட டெசிஷன் ஹையாக இருக்கோ அந்த டெசிஷன் எடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து இவங்க கொடுக்குற ஆர்டர்ஸ் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் லா இருக்கும் அண்ட் கேன் நாட் பி கொஸ்டின்டு பிஃபோர் எனி கோர்ட். அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸ் ஆர் ஸோ பவர்ஃபுல் தட் கோர்ட்டில் கூட அவங்கள கொஸ்டின் பண்ண முடியாது. ஃபைனல் ஆர்டிக்கல் எமனில் நடக்கிற கான்ஃப்ளிக்டை பற்றி ஆர்டிக்கல் என்ன வந்திருந்ததுன்னா, சவுதி அரேபியா டிஸ்ட்ராய்ஸ் 10 ஹூத்தி ரெபிள்ஸ், ஹூத்தி ட்ரோன்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியா. ஸோ எமன் கான்ஃப்ளிக்ட் என்னன்றதை நம்ம ப்ராடாக பார்த்தோன்னா 2014 எமனில் வந்து கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஹூத்தி அப்படின்றவங்க வந்து லோக்கல் ட்ரைப்ஸ் அண்ட் அங்கே ரூல் பண்ணுற பிரசிடெண்ட் வந்து யூனிஃபார்மாக எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதில்ல. ஸோ இதை எதிர்த்து ஹூத்தி ரெபிள்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க 2014 ஸோ எலெக்ஷன் வந்து எவ்ரி இயர் போஸ்ட்போண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஹூத்தி ரெபிள்ஸை வந்து இன்னும் அதிகமாக கோவப்படுத்துது. ஸோ இதுக்கு நடுவில் சவுதி அரேபியா எமனில் வந்து அவங்களோட சைடு எடுக்கிறாங்க. சவுதி வந்து இப்போது இருக்கிற ப்ரெசென்ட் கவர்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஹூத்திக்கும் அண்ட் கவர்மெண்ட்டுக்கும் அண்ட் சவுதி அரேபியா கவர்மெண்ட் சப்போர்ட்டட் பை சவுதி அரேபியாவுக்கும் நடக்கிற கான்ஃப்ளிக்டாக மாறுது. ஸோ 2015 கான்ஃப்ளிக்ட் ஓவர் ஆகும்போது சீஸ்ஃபயர் சைன் பண்ணுறாங்க. அதாவது யுனைடெட் நேஷன் உள்ளே வராங்க. யுனைடெட் நேஷன் உள்ளே வந்து அவங்களுக்கும் 3 இயர்ஸ் ஆகுது ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு. ஸோ 2018 வந்து ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. 2019 என்ன ஆகுதுன்னா, இந்த ஹூத்தி ரெபிள்ஸ் வந்து அராம்கோ க்ரூட் ஆயில் ரிஃபைனரிஸ் வந்து சவுதி அரேபியாவில் இருக்குது அந்த ப்ரொடக்ஷன் ஃபீல்டை வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஹூத்தி ரெபிள்ஸ். அண்ட் எமன் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனாக தான் அங்கே வந்து அராபில் வந்து அன்ஸ்டெபிலிட்டி இருக்குது டியூ டு ஹூத்தி ரெபிள்ஸ் அண்ட் ப்ராப்ளம். ஸோ ஹூத்தி ரெபிள்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு கொஷின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து இவங்க எமனில் இருக்காங்க. எமன் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஏன் இம்பார்ட்டண்ட்னா, ரெட் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடனை வந்து இதை வந்து மீட் பண்ணுற இடத்துல இருக்குது. ஸோ எமன் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து வேர்ல்டு ஆயில் ட்ரேடுக்கும் வேர்ல்டு எக்கனாமிக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆயில் ஷிப்மெண்ட்ஸ் இது வழியாக தான் பாஸ் ஆகுது. இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, இந்தியாவுக்கு மேஜராக 2 இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ரெமிட்டன்சஸ், அதாவது இந்தியன் டயாஸ்போரா அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆயில் செக்யூரிட்டி. அராபில் நம்மளோட இந்தியனோட ஆயில் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே அராப் கண்ட்ரீஸ்லேருந்து தான் மீட் பண்ணுறோம். ஸோ வந்து ஆயில் செக்யூரிட்டிக்காகவும் நம்மளோட இந்தியன் டயாஸ்போரா அங்கே ஒர்க் பண்ணுற பாப்புலேஷனுக்காகவும் எமனில் ஸ்டெபிலிட்டி இருக்கிறது இந்தியாவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்தியா இனிஷியேட்டிவ் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா அப்படின்னா, ஆப்ரேஷன் ரஹத்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. 2015 கான்ஃப்ளிக்ட் அதிகமான டைமில் இந்தியன்ஸை வந்து இந்தியாவுக்கு எவாக்குவேட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேஷன் ரஹத் வந்து நடத்தினாங்க. அண்ட் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் 2015 ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க எமனி நேஷனலுக்காக. ஸோ ஃபைனலாக வந்து ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்குறோம். ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஷின் என்னென்னா, வித் ரெஃபரன்ஸ் டு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, த யூஎன் ஜெனரல் அசம்பிளி எலெக்ட்ஸ் 5 non-permanent மெம்பர்ஸ் எவ்ரி இயர், த யுஎன்எஸ்சி ஃபார் 3 years term. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு நம்ம பார்க்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் யுஎன்எஸ்சி என்ஜாய்ஸ் வீட்டோ பவர். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தப்புன்றது உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். ஏன்னா யுஎன்எஸ்சி வீட்டோ பவரை பற்றி நம்ம பேசிக்காக ஸ்கூல்லேருந்து படிச்சுட்ருக்கோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு.
ஏன்னா ஆல் த மெம்பர்ஸ்க்கு வீட்டோ பவர் கிடையாது, 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வீட்டோ பவர் இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ரீசெண்ட்லி இந்தியா ஹேஸ் பீன் எலெக்டட் ஆஸ் நான் பெர்மனன்ட் மெம்பர் ஃபார் 5th term. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் பார்ட் இருக்குல்ல 5th term, ஆக்சுவலாக இது 8th term இந்தியாவுக்கு. இந்தியா இதோட 8th term நான் பெர்மனன்ட் மெம்பராக இருக்க போகிறாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. தேர்ட் தப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து 15 மெம்பர் பாடி. இதில் வந்து 5 பெர்மனன்ட் மெம்பர் இருப்பாங்க. யாருன்னா சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, US அண்ட் UK. அண்ட் 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இதில் இருக்காங்க. தே ஆர் எலெக்டட் பை ஜென்ரல் அசம்பிளி. நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து 2 years டேர்முக்காக செலக்ட் ஆவாங்க. அண்ட் எவ்ரி இயர் இந்த எலெக்ஷன் நடக்கும். எவ்ரி இயர் 5 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் வீட்டோ பவர் வந்து ஓன்லி 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து வீட்டோ பவர் இருக்கும். இந்தியா வந்து ரீசெண்டாக நான் பெர்மனன்ட் மெம்பராக செலக்ட் ஆகிருக்கு 2021-22 டேர்முக்காக. இது வந்து இந்தியாவோட 8th term. ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.